பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்க இருக்கா? இப்ப யாருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார்? ஏசு ஏசுன்னு சொல்ற பேர்லாம் எழுதிடுவாரா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எழுதிடுவாரா? கிறிஸ்தவ பேர் வச்சதுனால எழுதிடுவாரா? பைபிள் ஒழுங்கா வாய்ச்சா எழுதிடுவாரா? சர்ச்சுக்கு ஒழுங்கா போற எழுதிடுவாரா? சபையிலே நடைபெறுகிற கூட்டங்களுக்கு பணக்காசுல அள்ளி கொடுத்தா எழுதிடுவாரா? அவர் பணம் வாங்கிட்டு எழுதுறவரா? டாக்குமெண்ட்ல எழுதினா போத, வீட்டு மேல எழுதினா போத, பேங்க் அக்கௌண்ட்ல பேர் இருந்தா போத, நீங்க வாங்குற நிலம், சொத்து, கட்டடம், வாகனம், இதுல எல்லாம் உங்க பேர்களை பதிவு செய்றீங்க. நல்லது. கிறிஸ்தவ பேர்கள் தான் வைக்கிறீங்க. நல்லது. அகிலாண்டத்தை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்திலே புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஜீவ புஸ்தகம் ஒரு புத்தகம் இருக்குமே, அதுல தேவன் எழுதியிருக்கிறார் என்ற நிச்சயம் உனக்கு இருக்கா?